நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D உண்மை செய்திகள். திருச்சியில் அண்ணா நகர் பகுதி திமுக மகளிர் அணி சார்பாக தமிழக சாதனை விளக்க மற்றும் மகளிர் அணி மாநாடு விளக்க கூட்டம். திருச்சி அண்ணா நகர் திமுக மகளிர் அணி கூட்டம் திருச்சி பீம நகரில் உள்ள KMS மஹாலில் நடந்தது. கூட்டத்திற்கு பகுதி செயலாளர் கமால் முஸ்தபா, 28வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தலைமையில் 51வது வார்டு வட்டச் செயலாளர் ஜல்பா ரஹீம், மாநகர மகளிர் அணி அமைப்பாளர் வாசுதி, 51வது மாமன்ற உறுப்பினர் கலைச்செல்வி, 51வது வார்டு பிரதிநிதி இக்பால், அண்ணாநகர் பகுதி மகளிர் அணி அமைப்பாளர் யாஸ்மீன், வலைதள பொறுப்பாளர் சகனாய் ஆகியோர் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருச்சி மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா பேசும் பொழுது, தமிழக அரசின் அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு என்னென்ன திட்டங்கள் உள்ளது என்பதை மகளிர் அணியினரிடம் தெரிவித்தார். மேலும் வருகிற 26ஆம் தேதி செங்கிப்பட்டியில் நடைபெறும் மகளிர் அணி மாநாடு பற்றி விவரித்தார். அதேபோல் மார்ச் மாதம் திருச்சியில் பிரம்மாண்டமான மாநில மாநாடு நடைபெறுவதை பற்றியும், மேலும் இந்த 2 மாநாட்டிலும் மகளிர் அணியினர் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய ஆலோசனையில் தெரிவித்தார். நிகழ்வில் உமாதேவி, சாந்தினி, சாருணி, ஜுபைதா, கலா, இளைஞரணி மணிகண்டன், காதர், பிலால், அக்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி செய்தியாளர் H. பஷீர். இது உதவி தொகை அல்ல, உரிமை தொகை. உங்களுடைய தோழனாக, நண்பனாக, தந்தையாக, சகோதரனாக நான் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை. அந்த பேரை கூட பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கிறது. புரியுங்களா? யாருக்கு இலவசமா ஆகின உதவித்தொகைன்ற எண்ணம் கூட மனசுல வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க எவ்வளவு விஷயம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களுமே கல்யாணம் பண்ணி கணவன் வீட்டுக்கு போற வரைக்கும் அப்பா வீட்டுல இருந்த மரியாதை போன பிறகு எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், இல்லையா? ஆனா இதே ஒரு தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அப்பாட்ட கூட ஒரு பொங்கல் சீர் பணம், ஒரு தீபாவளி சீர் பணம் வாங்கினா கூட என்ன செய்யலாம், அதுக்கு இன்னைக்கு ஏற்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. இன்னைக்கு அப்படி கிடையாது. மாசம் என்னுடைய உரிமை தொகை உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மகளிருக்கும் போய் சேருது. இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில மகளிருடைய குமுறல்களை பார்த்துருக்கேன். எனக்கு உரிமை தொகை ஏறல, அப்ப நான் மட்டும் என்ன கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்ட பெண்களை பார்த்திருக்கேன். அவங்களுக்கு அடுத்த கட்டத்துல நீங்க 2ஆம் கட்டம் நீங்க பதிவேற்றம் பண்ணும்போது அதுல பதிவு பண்ணுங்க, கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு. நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் H. பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும்.